ஹலோ மக்களே 221வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல வந்து எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாங்க. ரோபினுக்கு மட்டும் தான் எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ரோபின் முழிக்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பழகிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை நாமி சொல்றா நாளா அவங்க கூட இருக்க போறதுலடா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா தங்கம் இருக்கதை பார்த்துட்டா. இந்த தங்கத்தை வச்சு நம்ம கோகேஸ் வில்லேஜ் காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேவரையும் திருடிட்டு தங்கத்தையும் திருடிட்டு ஜெட்டு மாதிரி போயிட்டா. எல்லாருக்குமே வந்து லூஃபி கப்பலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த விஷயம் மட்டும் தான் ஞாபகத்துக்கு, வேற எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. உன்னை சோரம் பாக்குறான். இனிமேல் இங்க இருந்தா எது சரிப்பட்டு வராது, நான் இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவன் தண்ணியில குதிச்சு போய்கிட்டு இருக்கான். ரோபின் முழிக்கிறான். நம்ம நேவிகேட்டர் என்னடா போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் தலையில கத்தியை கட்டிட்டு அவன் ஒரு பக்கம் நீந்தி போயிட்டான். பைரட் கண்டர் இங்க இருந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேவிகேட்டர் அவளா எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டு போயிட்டா. அவ இல்லாம நம்மளால இங்க மூவ் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லி இருக்காரு ரோபின் ஒரு பக்கம். எனக்கு பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாயிரா லூஃபி என்ன சோப்பரத்தான் பாக்குறான். டே நாளா சாப்பிடுறது பொருளே கிடையாது சொல்றான். உன்னை சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராது, சரி நம்ம சாப்பிட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி யோசிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி மேடம் உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு சாஞ்சி. என்னோட பேர் நிக்கோ ரோபின் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாங்க எல்லாத்தையும் பழைய வித்த மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் அவளும். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம நாமியை தான் கட்டுறாங்க. அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போய்கிட்டு இருக்கா. நான் சீக்கிரம் போகணும், கோகேஸ் வில்லேஜ் தேடி போகணும், என்னோட ஊரை நான் காப்பத்தன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு நிலம் இருக்கு, அதை பார்த்து முழிக்கிறாவா. எங் லேடி நீ எங்களோட ஏரியாவுக்கு வரதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு அந்த பையனு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வில்லேஜுக்கு வாரான். இங்க என்னடா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காவா. ஆனா மக்கள்லாம் இருக்கதான் செய்றாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்காங்க. சடனா ஒரு பறவை பறந்து போயிட்டு அங்க ஒரு நியூஸ் பேப்பர் தூக்கி போடுது. நியூஸ் பேப்பரை கீழே போட்டுன்னு எல்லா மக்களும் ஜெட்டு மாதிரி ஓடி வராங்க. எல்லாரும் பாஞ்சு ஓடி வராங்க. இது என்னோட பேப்பர் சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கண்டி எல்லாருமே நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஒரு பேப்பர் தானடா, இதுக்கு என்னடா சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. பேப்பரை எடுத்தானுங்க. அதுக்கப்புறம் கதவை மூடிட்டு ஓடிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் நடுராத்திரி காட்டினாங்கல்ல, அவனை தான் திரும்பி கட்டுறாங்க. அவன் பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம் நினைக்கேன். லேடி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நாமி சொல்லுதா எனக்கு ஒரு போட்டு வேணும்னு சொல்றாவா. அடே உனக்கு ஒரு போட்டு தான் வேணுமா, அது இருந்தா போதுமான்னு சொல்லி கேட்கறான். இந்த ஊர்ல இந்த போட்டு மட்டும் தான் உண்டு, வேற எதுவும் கிடையாது சொல்றான். இந்த போட்டான்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. யாருமே இதை யூஸ் பண்ற மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆமா இந்த ஊர்ல எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, நீ வேணா செக் பண்ணி பாரு, எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இது ஒரு சின்ன ஐலாண்டு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேணா நீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்றான். இல்ல நான் இங்கெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு போக வேண்டிய ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் அந்த பையன். சரி எனக்கு தூக்கம் வருது, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு டாடா கமிஷன் அந்த பையன் போய்கிட்டே இருக்கான். இங்க ஒரு பக்கம் சோப்பரை தான் காட்டுறாங்க. இந்த ரியல் பைரட்டை நான் மாட்டிக்கிட கூடாது, என்னைய சமைச்சு சாப்பிட்டுருவானோன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் லூஃபியை தான் காட்டுறாங்க. எனக்கு ஏன்டா எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, நான் எங்க தாண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவங்க இருந்த எல்லா கதையும் சொல்றா. சொன்ன உடனே முழிக்கிறான். இவ்வளவு பெரிய ஜேர்னியை நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்றா ரோபின். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றான் அவன். நம்ம பக்கத்துல இருக்க 100 மில்லியன் பெரி பவுண்டில உள்ளவன ஆளான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். வேற ஏதோ உனக்கு அட்வென்ச்சர் பத்தி தெரியாதான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நானே அலபாஸ்டால இருந்ததாண்டா உங்க கூட சேர்ந்து வந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இது வேறையான்னு சொல்லிட்டு ரோபின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா இங்க என்ன நடக்குனே ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. சரி ரோபின் நேத்திக்கு ராத்திரி அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஏதாவது சொல்ல முடியுமோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நம்ம டாக்டரே உள்ள கூப்பிடுவோம், அதுவரையும் வச்சு சேர்த்து பேசுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவா. என்ன பார்த்தா சோப்பர் உள்ள வரான். உள்ள வந்துட்டு ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கான். டேய் உனக்கு எதுவும் பசிக்குன்னா சொல்டா, உனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்றான் சாஞ்சி. டேய் நாளா வந்து ஹியூமன்ஸ் கூட உட்காந்து சாப்பிட போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். வேணா நீங்க வந்து உட்காருங்க, உங்களோட ஐடியா மட்டும் தான் எங்களுக்கு தேவை, வேற எதுவும் தேவை கிடையாது ஷிப் டாக்டர்னு சொல்றா. சொன்னோன்னே பக்கத்துல வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனடா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். டாக்டர் சொன்னா அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கா. இந்த கோஆர்டினேஷனை தேடி தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே பழைய விஷயத்த கட்டுறாங்க. ஜோரோ கேட்டிருக்கான். எங்க போறோம் நாமின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். டே லாக் போஸ்ட் ஒரு திசையை காட்டுது, அதை தேடி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாவா. டே உசப் நம்ம எதையாச்சும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்கறான். டே அங்க ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உடனே ஆமி சொல்றா. டே நம்ம ஐலாண்ட் பக்கத்துல வந்துட்டோம், டைமும் ஆயிருச்சு, ஏன் நம்ம ஆங்கரை கீழே இறங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. நேவிகேட்டர் பேச்ச கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. சரின்னு சொல்றானுங்க ஒரு பக்கம். அப்புறம் ரோபின் சொல்றா. எல்லாருமே அந்த சமயத்துல எல்லாரும் படுத்து தூங்கிட்டீங்க, ஸ்வாட்ஸ்மன் மட்டும் தான் ஸ்டாண்டிங் வாட்ச்ல இருந்தான், அவன் தான் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. அது வரை நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கடா, ஆனா அதுக்கப்புறம் தூங்குனீங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். இப்ப பிரச்சனை என்ன ரோபின், நீ மட்டும் ஏன் மறக்கல, அதுதான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் இதுல, ஏன்னா நீங்க எல்லாருமே தூங்கிட்டீங்க, ஸ்வாட்ஸ்மனும் தூங்கிருப்பான், நான் மட்டும் தான் தூங்காம இருந்தேன், தூங்குன அப்புறம் இதெல்லாம் நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்றா ரோபின். ஆனா நான் தூங்குனாலும் நான் உசப் பயிரடிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு, அது எப்படின்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். தூங்குனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மறந்துருக்கும் அப்படிதானு சொல்லிட்டு சாஞ்சி கட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் முடிவை சொல்ல தெரியல, எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்றா ரோபின். சரி உன்னோட கதையை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கட்டிக்கிட்டு இருக்கா ஷிப் டாக்டர்கிட்ட. நீ ஏதாச்சும் சொன்னதான் ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு பார்க்க முடியும்னு சொல்றாவா. நேற்றுக்கு டாக்டரின் வந்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் கேஷ்ல போயிட்டு நல்லா படுத்து தூங்குனேன். முழிச்சு
முடிச்சு பார்த்தா இங்க இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். லூஃபி சொல்றான், நான் ஒரு ஜெயண்ட் வேல் ஃபுல்லா மாட்டிக்கிட்டேன், அப்ப பேரல்ல கிடந்தேன்னு சொல்றான் அவன். இவன் நான் ரெஸ்டாரண்ட்ல படுத்து தூங்கணும்னு சொல்றான். ஒரு பக்கம் உசப் சொல்றான், நான் காயாவை பார்த்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்தேன்னு சொல்றான். அப்புறம் நீங்க எதுவுமே கரெக்டான விஷயத்த வந்து யோசிச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா பார்த்தா ஒரு விசில் அடிக்க குக்கர்ல இருந்து அடிச்ச மாதிரி. உடனே ஒரு பக்கம் சோப்பர் சொல்றான், நேத்துக்கு இதே சத்தத்தை எனக்கால கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆமா, ஹார்ன் சத்தம் எனக்கும் கிடைச்சுன்னு சொல்லிட்டு 4 பேர் ஒரே மாதிரி சொல்றாங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை வந்த மாதிரி இருந்தான்னு சொன்னா ஒரு பக்கம் உசப், அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றான். நம்மளுக்கு எதுவும் சரியா தெரியல, ஆனா அந்த குழந்தைய பிடிச்சா நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். சடனா உசப் சாக்காகிறான், டே நம்மளோட பழைய நினைவுகள்லாம் திருட முடியுமாடா, என்னடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. டே நான் உங்களை ஒன்னும் பயம் கொடுத்தலாம் விரும்பலடா, ஆனா இதுதான் நடந்திருக்கு, நீங்க யாருன்னு இதான் முடிய வைக்கும்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் ரோபின். ஒன்னே ஒரு பக்கம் லூஃபி சொல்றான், பழைய விஷயம் மறந்ததாவே இருக்கட்டும், அதை பத்தி எதுக்கிட்ட இப்ப நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இப்போ இருக்கதே ஃபன்னா தானே இருக்கு, புது அட்வென்ச்சர் நோக்கி போவோம்னு சொல்றான். டே நம்மளோட பழைய விஷயம் எல்லாமே மறந்துருச்சுடா, என்னடா நீ பேசுறன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். நீங்க என்னதான் மறந்தாலும் என்னோட மெமரி வந்து எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கே தான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அந்த தொப்பியை பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா இவன் இவ்வளவு பாசிட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு. ஒன்னு ரோபின் பாக்குறா, நம்ம கேப்டன் என்னதான் பழசம் மறந்தாலும் இவன் அப்படியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் சோப்பரா கட்டுறாங்க, என்னோட சாப்பாடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. லூஃபி எடுத்து சாப்பிட்டுட்டான், மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கான். அடுத்தவன் சாப்பாடுன்னு எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முட்டாள்தான் எப்பவும் பார்த்துதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனி நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க, அந்த காட்டுக்குள்ள இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். சும்மாவே அவனுக்கு வழி தெரியாது, எங்கடா போறன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். பொண்ணு சாஞ்சி எல்லாத்தையும் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் டாக்டரின் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா நீ பண்றன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கேக்குறான். நான் மெடிசன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்மளோட மெமரிஸ் வருது கண்டின்னு சொல்றான். சாஞ்சிக்கு எந்த ஞாபகமே இல்லாட்டினாலும் அங்க இருக்க ஜூஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் ஊசம் நக்கலை சிரிச்சிட்டு வரான். என்னடா நீ பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன். என்னோட வந்து இன்வென்ஷன் நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எதையும் ஒண்ணு கொடுக்குறான். நம்ம மெமரிஸ் என்னதான் மறந்தாலும் இதை நீங்க பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் எழுதி வச்சிருந்திருக்கான். டே நான் தாண்டா சூப்பர் ஃப்ரீக்கி உசப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கான், எல்லாத்தையும் தூக்கி வீசுறானுங்க அவனுக்கு. இங்க ஒரு பக்கம் ஜோரோ காட்டுறாங்க, என்னடா நான் பழைய விஷயத்த அப்படி நான் மறந்துட்டாடா இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்குறான். அப்படி நின்று பழைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறான். என்னன்னு பார்த்தா கூட ஒரு பொண்ணு ஒன்னா வளர்ந்தால, அந்த பொண்ணு இறந்துருப்பா, அதை பார்த்துட்டு மிரண்டிருப்பான் அவன். அவனே அதுக்கு முந்தின நாள் நைட்டு நடந்த விஷயத்த அப்படியே யோசிச்சு பாக்குறான் ஜோரோ. நம்ம ரெண்டு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும், நீ ஆகுதியா நான் ஆகுதியான்னு பாப்போம். நம்ம 2 பேர்ல யார் மாசா மாறுதோம், ஆனா 2 பேர்ல கண்டிப்பா ஒரு ஆள் வந்து இந்த உலகத்துல கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறணும்னு சொல்லிட்டு ஜோரோ அந்த பொண்ணை சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அந்த பொண்ணுக்கு அவ்வளவுக்கான தைரியம் கொடுத்துருப்பான். நம்ம 2 பேரும் காம்படேட் பண்றோம், நம்ம 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லியிருப்பான் அவன். அவளும் சரின்னு சொல்லியிருப்பாவா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்துட்டு குயினோட ஸ்வாட் எனக்கு தர முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருப்பான் அவன். ஆமா, அந்த ஸ்வாட் எனக்கு தாங்க, நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், இந்த வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும், அவளுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்றான். சரி அந்த ஸ்வாடை நீ எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு. குயினோட நம்பிக்கையும் அவளோட கனவையும் உன்ட கொடுக்குறான். நீ யாரு காட்டுன்னு சொல்லிட்டு. நான் எதை மறந்து தெரியலடா, ஆனா இதை நான் மறக்கவே இல்லை, நான் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகாம போவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் திரும்பி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் ஜோரோ முன்னாடி. ஒளிஞ்சுதான் நிக்கிறான், ஆனா ஜோரோ அதையும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த பையன் அப்படி பயந்து அப்படி பின்னாடி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன் வந்து நம்ம நாமியை தான் காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, அது எந்த வீடுன்னே தெரியல. அவளால நம்ப முடியல, என்னடா இதெல்லாம் என்னோட குரூ தானா, நான் பைரட் குரூல வந்து சேர்ந்துட்டானா, என்ன நடக்கு, கோகேசி வில்லேஜுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா யோசிக்கிறா. என் கையில டேட்டூ மாதிரி நான் மாத்தி போட்டுருக்கேன், என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ ஒரு பக்கம் 6ஆம் டீமை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறா. நம்ம ஊருக்கு வந்து அவனுக்கு என்னெல்லாம் அட்டலியம் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி யோசிச்சு பாக்குறாவா. நாமி நெஜுக்கும் அழுதுருப்பாங்க. ஒன்னு பெல்லமீரை வந்து ஒரு பக்கம் கொண்டதெல்லாம் யோசிச்சு பாக்குறாவா. குடும்பத்துக்கு நான் சாக போறேன்னு சொல்லிட்டு பெல்லமீர் சொல்லிருப்பாவா. ஆர்லாங் வந்து சுட்டு தள்ளியிருப்பான் ஒரு பக்கம் பெல்லமீரை. நான் ஆர்லாங் குரூல வந்து நான் சேர்ந்திருக்கேன், நான் அவன் கூட இருந்துட்டு இந்த ஊர் நான் திரும்பி விலைக்கு வாங்குவேன், இது என்னோட கோகேசி வில்லேஜ்னு சொல்லியிருக்காவா. 100 மில்லியன் பெரியலாம் உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நொஜுக்க சொல்லியிருப்பா. ஆனா என்ன நடந்தாலும் நான் இது வந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாவா. அந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு எஞ்சி நின்றுகிட்டு இருக்கான் நாமி. அந்த பையனை தான் திரும்பி காட்டுறாங்க. என்னடா எவனுமே கரைக்கே வர மாட்டேக்கான், இவனுங்களோட எல்லா மெம்பரும் நான் திரும்பி திருட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ரோபின் வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. சாஞ்சி தூங்கிட்டு இருக்கான். உன்னை போர் வச்சு போத்தலன்னு வரான், ஆனா முழிச்சிட்டான். நீ வேணா நல்லா தூங்கு, எது வேணா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். நல்லா தூங்குறானுங்க, இவனுக்கு வேணா தூங்குட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த பையன் திரும்பி விசில் அடிக்கிறான். எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் தூங்கலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பையன். டே நீ தான் திருடுதியாடா எங்களோட மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். என்னை நோட்டீஸ் பண்ணதுல ரொம்ப நன்றி, ஆனா இன்னும் லேட்டாலாம் ஆகலான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடே உன்ட மிஸ்டீரியஸ் டெக்னிக்கலா இருக்கான்னு சொல்லிட்டு பையன் கேட்கறான். பார்த்தா எல்லாரும் முழிச்சிட்டாங்க ஒரு பக்கம். உங்க கதையை முடிக்க எனக்கு ஒரு வழியே கிடையாது,
முடியாது, நான் முடிச்சுதான் தீரணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா அந்த ஹாரன் பவரை திரும்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபிக்கு எதுவுமே ஆகல. என்னடா பண்ற, ஒழுங்கு மரியாதை இருடா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கம்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்துல லூஃபி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். காலத்துக்கு தரையில சுத்திக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பையன் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா பார்த்தா அதுல இருந்து ஏதோ ஒரு பவர் வருது, ஸ்ட்ரெயிட்டா லூஃபி மேல வந்து விழுந்துகிட்டு இருக்கு. லூஃபி அதை அப்படியே மோந்து பாக்குறான். அந்த பவர் அப்படியே உள்ள போகுது. என்னடா இவன் மூவே ஆகல, இவன் உயிரோட இருக்கானான்னு சொல்லிட்டு சடனா முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். டே என்னோட மெமரி எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அதோட எபிசோட் அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க. மறங்க. See you, bye.